இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பிஸ்னஸ் டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோல்சேல் ரீட்டைல் பிஸ்னஸோட டீட்டெயில்ஸும் நம்ம டீப்பாக இதில் பேச போகிறோம். நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரு ரீட்டைல் ஷாப் கண்டிப்பாக இருக்கும். ரீட்டைல் ஷாப்புங்கிறது க்ராசரி ஷாப்பாக இருக்கலாம், மொபைல் ஷாப்பாக இருக்கலாம், ஹார்ட்வேர் ஷாப்பு, ஃபேன்சி ஷாப்பு, மெடிக்கல் ஷாப்பு, இப்படி நிறைய ஷாப்பை நம்ம பார்ப்போம். எல்லாமே ரீட்டைல் ஷாப்பு தாங்க. இந்த எல்லா ரீட்டைல் ஷாப்புக்கும் யார் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ஹோல்சேல் பிஸ்னஸ். அதாவது ரீட்டைல் ஷாப்புக்கு பின்னாடி ரியல் பேக் போனே இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் தான். ஆனால் இதில் வந்து யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, யாருக்கு டென்ஷன் அதிகம், யார் சீக்கிரமாக க்ரோத் ஆகுவாங்க, யாருக்கு வந்து மனசுக்கு நிம்மதியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே சும்மா நம்ம ஜாலியாக பார்ப்போம் இந்த வீடியோவில். ரீட்டைல் ஷாப்பில் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோமோ அப்படின்னா, இது வந்து நேராக வந்து கஸ்டமருக்கே வந்து பொருளை விற்கிறது. அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஷாப் எல்லாமே அந்த ரீட்டைல் தான். ஒரு கஸ்டமர் வருவாங்க, அண்ணா எனக்கு ஒரு ஷாம்பு வேணும், அண்ணா எனக்கு ஒரு பிஸ்கட் வேணும், சார்ஜர் இருக்குங்களா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இப்போ ரீட்டைல் ஷாப்பில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, டெய்லி வந்து மணி வந்து காசு வந்து ரொட்டேஷன்லேயே இருக்கும். ஸோ தினமும் கேஷ் வரும். கடை ஓப்பன் பண்ணினா தான் கொஞ்சம் மாதம் சேல்ஸ் ஆகணும். ஸோ இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரீட்டைல் ஷாப் சேஃப் தான். ரீட்டைல் ஷாப் தான் ஃபீல் வந்து குட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு டென்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற விதம். நீங்கள் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கடையிலே இருக்கணும். ஸோ அப்படி கடையில் இருக்கிறப்ப டிஸ்கவுண்ட் கேட்டு வருவாங்க. அவங்க யூபிஐ ஒர்க் ஆகலை, ஃபோனு பேடிஎம்மு ஃபோன்பேலாம் ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க, பக்கத்து கடையில் ரேட்டு கம்மியாக தராங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே உங்கள் மூளையை சாப்பிட்ருவாங்க டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். ஒரு சின்ன க்ராசரி ஷாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது வந்து ஒரு ஏசி ரூமில் வந்து ஆஃபீஸில் ஏசி ரூமில் உட்காந்துருக்கிற மாதிரி கிடையாது. எப்பயும் வந்து ஷாப்லேயே தான் இருக்கணும், திறந்து தான் இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ உடம்பே வந்து ரொம்ப டயர்டாகிடும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ரீட்டைல் ஷாப்பு, நல்லா சேல் ஆகிட்டுருக்கிற ஷாப்பு வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியவே வந்து செட்டில் பண்ணிடும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜு. ஹோல்சேல் பிஸ்னஸ் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து டேரெக்டாக நம்ம கஸ்டமர்லாம் மீட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம டேரெக்டாக அந்த ரீட்டைல் ஷாப் ஓனர்ஸை தான் டீல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு பிஸ்கட் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபேக்ட்ரியிலேருந்து டேரெக்டாக வந்து ரீட்டைல் ஷாப்புக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ மிடில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ஸ்டாக் லிஸ்ட்டு அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து ரியல் பல்க் மணி இருக்கும், ரொம்ப மிகப்பெரிய மணி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டரில் 50,000, 1 லட்சம், 5 லட்சம்னு உங்களுக்கு வந்து பொருள் வந்து மூவ் ஆகும். இப்போ ரீட்டைல் மாதிரி 10 ரூபா ஷாம்பு, 20 ரூபாய்க்கு பிஸ்கெட்டு அப்படின்னு கிடையாது. இது வந்து ரொம்ப பல்க்கு. அதனால் மணியோட மூவ்மெண்ட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா கடன். அதாவது ரீட்டைல் ஷாப் ஓனர் என்ன சொல்லுவாங்க, அண்ணா 1 மாதம் கழித்து தரேன், நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு வாங்குறப்ப நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வரைக்கும் இந்த மணி வந்து பெரிய பல்க் மணி வந்து இவங்களுக்கு பிளாக் ஆகிருக்கும். அதுதான் இந்த ஹோல்சேலில் இருக்கிற ப்ராப்ளம். ஸோ ஹோல்சேல் பிஸ்னஸில் கண்டிப்பாக எப்பயுமே மணி வந்து வெளியில் சிக்கியிருக்கும். அதனால் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இந்த ஹோல்சேல் பிஸ்னஸில் தெரியணும். ஒரு சக்ஸஸ் ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பயங்கர சைலண்ட்டாக இருப்பாங்க, க்ரோரில் சம்பாதிப்பாங்க. அதை வந்து யூடியூப்லாம் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ லக்ஸரியாக வருவாங்க, ஆனால் வெளியில் பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. இந்த சைக்காலஜி டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ரீட்டைல் ஷாப் ஓனருக்கும் வந்து இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ்க்கும் இருக்கிற அந்த சைக்காலஜி டிஃப்ரென்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரீட்டைல் ஷாப்பு கண்டிப்பாக எப்பயுமே பப்ளிக்கை டீல் பண்ணுவாங்க டைரெக்டாக. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அவங்க மூஞ்சில் தெரியுங்க டெய்லி. ஆனால் ஹோல்சேல் அப்படி இருக்க மாட்டாங்க. வேர்ஹவுஸு குடவுனில் தான் இருப்பாங்க. பல்க் ஆர்டர் அனுப்புவாங்க, ஃபோன்லேயே டீல் பண்ணுவாங்க. அவங்க மெயின் ஒர்க் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதாங்க. ரீட்டைல் ஷாப்பில் கஸ்டமர் ஹாப்பினா ரீட்டைல் ஷாப்பு கண்டிப்பாக சர்வைவ் ஆகிடும். அதே போல் ரீட்டைல் ஷாப் ஹாப்பினா ஹோல்சேலில் பிஸ்னஸ் வந்து
சர்வே ஆகிடும். இதுதாங்க டிஃப்ரென்ஸு. ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா யாருக்கு அதிக லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக இதுக்கு ஆன்சரே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா இந்த ரீட்டைல் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற க்ராசரி ஷாப்லாம் வந்து மார்ஜின் அதிகமாக இருக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி 15 ரூபாய்க்கு விற்கலாம். 50% வந்து கூட வச்சு விற்கலாம். ஆனால் கண்டிப்பாக குவான்டிட்டி வந்து அளவு வந்து கம்மியாக தான் விற்போம். ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்னால் 10-20 தான் போகும். ஆனால் ஹோல்சேலில் உங்களுக்கு வந்து ₹1 தான் கூட வச்சு விற்பாங்க. ஆனால் குவான்டிட்டி ரொம்ப அதிகம். ஒரே நாளில் ஒரு ஷாப்புக்கு 200 பொருள், 500 பொருள், 1000 பொருள்னு சேல் பண்ணலாம், அனுப்பலாம். அதனால் உங்களுக்கு வந்து ₹1 ப்ராஃபிட்டில் 1000 பொருளை சேல் பண்ணலாம். ஆனால் ₹5 ப்ராஃபிட்டில் ஒரு நாளைக்கு 10 பொருள் தான் சேல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து இதில் இருக்கிற ஒரு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்தோன்னா தெரியும். அந்த ரீட்டைல் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் டென்ஷன் இருக்கும், டெய்லியே ஷாப் ஓப்பன் பண்ணோம், ஸ்டாஃப் ப்ராப்ளம் இருக்கும், ரெண்ட்டு கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ரீட்டைல் ஷாப்பில் இருக்கிற ப்ராப்ளம். ஹோல்சேலில் கடன் ப்ராப்ளம் பெருசாக இருக்கும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ, நம்ம டெலிவரி பண்ணணும், குடவுன் ரெண்ட் கொடுக்கணும், ஸ்டாக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது நமக்கு தான் லாஸு, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும், திடீர்னு பொருள் ஏறும் இறங்கும். ஸோ பொருளோட ப்ரைஸ் குறைஞ்சிருச்சுன்னா ஸோ அதுலேயும் நம்மளுக்கு வந்து லாஸஸ் இருக்கும். ரெண்டுலேயுமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டைப்பு மட்டும் வேறு வேறையாக இருக்கும். இதில் யார் வந்து பிகம்ஸ் ரிச் குயிக்காக வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹானஸ்ட்டாக வந்து கரெக்டான நெட்வொர்க் பில்ட் பண்ணால் ஹோல்சேல் பிஸ்னஸ் பயங்கர மணி வந்து பயங்கர ஸ்கேலாக வேகமாக வளரும். ஏன்னா ஒரே ப்ராடக்ட் தான் 100 ஷாப்புக்கு போகும். ஆனால் ரீட்டைலில் ஒரு ஷாப் மட்டும்தான் இருக்குது. அதனால் அதே போல் நீங்கள் வந்து ரீட்டைல் பிஸ்னஸையும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் நல்ல லொக்கேஷனில் நல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் நல்ல ரீட்டைல் ஷாப் போட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு தங்க மூட்டை போடுற வாத்து தான். அதனால் யார் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இதில் பார்த்தோன்னா கண்டிப்பாக ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க. நல்ல பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீட்டைலையும் ஹோல்சேலையும் ஒன்றாவே பார்ப்பாங்க. ஹோல்சேல் வந்து நிறையா கடைக்கு போடுவாங்க. ஆனால் அவங்களும் ரீட்டைல் ஷாப்பு 2-3 கடை வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பயங்கர பவர்ஃபுல் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக ரீட்டைல் மட்டும் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஹோல்சேலும் சேர்த்து பண்ணலாம். ஸோ டேரெக்ட் ஹியூஜ் ஹோல்சேலுக்கு வந்து ஜம்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா கேஷ் ஃப்ளோ கடன்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தரலாம், கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. சரி நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? ஹோல்சேல் பிஸ்னஸ் பெட்டரா இல்லை ரீட்டைல் ஷாப் பெட்டரா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.